ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கல்விக்குங்கன்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னேன், மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் 44,000 கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டும் 1,53,000 கோடி தமிழக அரசு பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்குறாங்க, பல காம்பனண்ட்டாக வருதுங்கண்ணா. அதில் ஒரே ஒரு காம்பனண்ட்டாக சமகிரக சிக்ஷா ஃபண்ட், இது ஒரு காம்பனண்ட். அந்த 2,000 கோடி ரூபாய் நாம் என்ன சொல்கிறோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா. தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பல கல்வி நிதிகளில் அதுவும் ஒரு நிதி, அப்படி தான் பார்க்கணும். அதை இவங்க அப்படியே பொய் பேசி மாற்றி அந்த 2,000 கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்குறாங்க. இதை விட்டு வேறு பணமே மத்திய அரசு கொடுக்கலேன். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில் ஒரு பதி சமகிரக சிக்ஷா. அந்த சமகிரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு. 2024-25 தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க. புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், MOU சைன் பண்ணுற கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இதற்கு முன்பு சர்வ சிக்ஷா அபியானாக இருந்தது. சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது. அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது. 44,000 கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டோம். மத்திய அரசு கொடுக்குற 2,000 கோடி ரூபாய் ஒரு காம்பனண்ட் இல்லைங்கிறனால எங்களால் தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை பொய். இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்கள் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி வேண்டும் என்று கேட்டீர்கள், இன்னைக்கு வேண்டான்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன்.